ஆஹா ஓகோன்னு கர்த்தர் உன்னை உயர்த்துவா. 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 கீழே விழுந்தா உன்னை மேல தூக்குவா. நீ சோர்ந்து போனா உன்னை தோள் சுமப்பா. நீ கீழே விழுந்தா உன்னை மேல தூக்குவா. நீ சோர்ந்து போனா உன்னை தோள் சுமப்பா. லிஃப்ட் அப் பண்ணும் டைம் இதுவே, கர்த்தர் உன்னை உயர்த்துவாரே. லிஃப்ட் அப் பண்ணும் டைம் இதுவே, கர்த்தர் உன்னை உயர்த்துவாரே. ஆஹா ஓகோன்னு கர்த்தர் உன்னை உயர்த்துவா. 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 கீழே விழுந்தா உன்னை மேல தூக்குவா. நீ சோர்ந்து போனா உன்னை தோள் சுமப்பா. நீ கீழே விழுந்தா உன்னை மேல தூக்குவா. நீ சோர்ந்து போனா உன்னை தோள் சுமப்பா. லிஃப்ட் அப் பண்ணும் டைம் இதுவே, கர்த்தர் உன்னை உயர்த்துவாரே. லிஃப்ட் அப் பண்ணும் டைம் இதுவே, கர்த்தர் உன்னை உயர்த்துவாரே. பிரதர்ஸ் எல்லாம் குழியில தான் போட்டாலுமே ஜோசஃபோட கர்த்தர் கரம் என்னாலுமே. பிரதர்ஸ் எல்லாம் குழியில தான் போட்டாலுமே ஜோசஃபோட கர்த்தர் கரம் என்னாலுமே. ஸ்லைட்டா காத்திரு, ரைட்டா உயர்த்துவாரே. தரிசனம் நிறைவேறுமே. ஸ்லைட்டா காத்திரு, ரைட்டா உயர்த்துவாரே. தலையாக மாற்றிடுவாரே. லிஃப்ட் அப் பண்ணும் டைம் இதுவே, கர்த்தர் உன்னை உயர்த்துவாரே. ஓ லிஃப்ட் அப் பண்ணும் டைம் இதுவே, கர்த்தர் உன்னை உயர்த்துவாரே. ஆஹா ஓகோன்னு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். 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 ஈட்டியோட சவல போல வந்தாலும் தாவீதோடு கர்த்தர் கரம் இருந்ததினால் அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியே ஒரே ஒரு கூழாங்கலினால் கர்த்தருடைய கிருபையினால் வென்றதை போல நீங்களும் நானும், உங்களுக்கு எனக்கு பின்பாக பெரிய பிரச்சனை இருக்கலாம், தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் ஜெயத்தை தருவார். ஈட்டியோட சவல போல வந்தாலுமே டேவிடோட கர்த்தர் கரம் என்னாலுமே. டேவிடோட கர்த்தர் கரம் என்னாலுமே. ஆராதனை செய்யும் வீரனுக்கு முன் காசிப்பெல்லாம் பறந்தோடுமே. பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செய்யும் வீரனுக்கு முன் பேய்கள் எல்லாம் நடுங்கி போடுமே. லிஃப்ட் அப் பண்ணும் டைம் இதுவே, கர்த்தர் உன்னை உயர்த்துவாரே. லிஃப்ட் அப் பண்ணும் டைம் இதுவே, கர்த்தர் உன்னை உயர்த்துவாரே. ஹalleluya. நிறைய பேருக்கு புரியுதான்னு தெரியல, நான் சொல்றேன். லிஃப்ட் அப் பண்ணும் கர்த்தர் லிஃப்ட் அப்னா உயர்த்துகிற நேரம். ஆமென். லிஃப்ட் அப் பண்ணுகிற டைம் இதுவே, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென். அடுத்து பாருங்க, ஆராதனை செய்யும் வீரனுக்கு முன். காசிப்னா புரணி பேசுறது, ஆள் இல்லாதப்ப அவங்கள பத்தி பேசுறது. காசிப் எல்லாம் பறந்தோடுமே. பிரைஸ் அண்ட் வர்ஷிப். ஆமென். ஹல்லேலூயா. துதியும் ஆராதனையும் செய்கிற வீரனுக்கு முன்பாக எது நடுங்குமா? பேய்கள் எல்லாம் நடுங்கி விடும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா பாடலாம்? ஆமென். அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்க, கையை கொடுத்து சொல்லுங்க, ஜீரோவாக உலகம் ஒன்றை பார்க்கலாம். சவுண்டே கேட்கல. பக்கத்தில் பார்த்து, பக்கத்தில் ஆள் இல்லைன்னா அந்த அவங்கள பார்த்து பேசுங்க. பக்கத்தில் பார்த்து, ஜீரோவாக உலகம் ஒன்றை பார்க்கலாம், ஆனால் ஹீரோவாக இயேசு ஒன்றை பார்க்கிறார். என்ன பார்த்து இல்லை, பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து. ஹீரோவாக இயேசு உன்னை பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தூசி உதறி எலும்பு சீயோனே. ஆமென். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தூசியை உதறி எலும்பு. ஆமென். கர்த்தர் உன்னை உயர்த்துகிற நேரம். ஆமென்.
இப்படி தூசியோட அப்படி என்ன அடங்கி உடங்கி போய் இருக்கிற நேரம் அல்ல, கர்த்தருக்காக பிரகாசிக்கிற நேரம். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லுது? நீ பரிசுத்தமா ஷைன் பண்ணுவ. ஷைன் பண்ணுவோன்னா பளிச்சுன்னு நல்லா பளிர்னு தெரிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, தூசியை தான் இங்கே இங்கிலீஷில் டஸ்ட்னு போட்டிருக்கு. டஸ்ட்டை உதறி ரைசிங் சியோன், எழும்பு சியோனை நீ ஹோலியாக பரிசுத்தமாக ஷைன் பண்ணுவோம். ஆமென். பரிசுத்தமாங்கிறது நம்முடைய பலத்தினால் அல்ல, இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினால நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? பரிசுத்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாடலாமா? பக்கத்தில் பார்த்து தான் பாடணும், சரியா? பக்கத்தில் பார்த்து சிரிச்சுட்டு, 0 நீ ஒன்றுத்துக்கு ஆகாதவன் சொல்லி இந்த உலகம் சொல்லலாம், ஆனால் விஜய் சொல்லலாம், ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? ஒன்று ஹீரோன்னு தான் சொல்கிறாரு. சொல்லமா? 0வாக உலகம் உன்னை பார்த்தாலுமே ஹீரோவாக இயேசு உன்னை பார்க்கின்றாரே. 0வாக உலகம் உன்னை பார்த்தாலுமே ஹீரோவாக இயேசு உன்னை பார்க்கின்றாரே. தூசி உதறி எழும்பு சீயோனே நீ பரிசுத்தமா ஷைன் பண்ணுவ. டஸ்ட் உதறி ரைசிங் சீயோனே நீ ஹோலியாக ஷைன் பண்ணுவ. லிஃப்ட் பண்ணோம் டைம் இதுவே. கர்த்தர் எத்தனை பேர் விரும்புறீங்களோ விசுவாசத்தோடு பாடுங்க. கர்த்தர் உங்களுக்கான நன்மைகளை தருகிற நேரம், நன்மையினால் திருப்தியாக்குகிற நேரம், உங்க வாழ்க்கை ஆஹா ஓக என்று மாறும். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், ஆஹா ஓகோன்னு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், ஆஹா ஓகோன்னு. மறுபடியும் ஆஹா ஓகோன்னு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், ஆஹா ஓகோன்னு. ஆஹா ஓகோன்னு. ஆஹா ஓகோன்னு. சரி, இப்ப கை கொடுங்க. கை கொடுத்து பாருங்க. கை கொடுத்து அங்கதான் பார்க்கணும்னா, கண் எங்க இருக்கணும்னா பக்கத்துல இருக்கவங்க மேலதான் இருக்கணும். அவங்களுக்கு தான் நீங்க சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? கீழே விழுந்தா உன்னை மேல தூக்க இயேசு இருக்கிறார். ஆமென். சொல்லுங்களேன். கீழே விழுந்தா உன்னை மேல தூக்க இயேசு இருக்கிறாரு. நீ எதை குறிச்சும் கவலைப்படாத. ஆமென், ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போனா அவர் உன்னை தோளில தூக்கி சுமப்பாரு. பக்கத்துல பார்த்து சொல்லணும். என்ன பார்த்து சொல்லக்கூடாது, பக்கத்துல பார்த்து சொல்லணும். நீ சோர்ந்து போனா இயேசு உன்னை தோளில சுமப்பாரு. ஆமென். நீ கலங்காத, நீ திகையாத. பண்ணலாமா? அப்படி அங்க பார்த்து தான் சொல்லணும். நீங்க உங்களுக்கு தெரியலனாலும் அப்படி பார்த்து சிரிச்சுட்டே இருங்க. இங்க பார்க்க கூடாது, டிவியை பார்க்க கூடாது. பண்ணலாமா? ஆஹா ஓகோன்னு. ஆஹா ஓகோன்னு. ஆஹா ஓகோன்னு. ஆஹா ஓகோன்னு. கீழே விழுந்தா உன்னை மேல தூக்குவா. கீழே விழுந்தா உன்னை மேல தூக்குவா. நீ சொந்து போனா உன்னை தோள் சுமப்பா. நீ கீழே விழுந்தா உன்னை மேல தூக்குவா. நீ சொந்து போனா இயேசு லிஃப்ட் பண்ணுகிற நேரம். லிஃப்ட் பண்ணும் டைம் இதுவே. கர்த்தர் உங்களை உயர்த்துவாருங்க. ஆமென். லிஃப்ட் பண்ணும் டைம் இதுவே. சொல்லுங்க. 0வாக உலகம் உன்னை பார்த்தாலுமே ஹீரோவாக இயேசு உன்னை பார்க்கின்றாரே. தூசி உதறி எழும்பு சீயோனே நீ பரிசுத்தமா ஷைன் பண்ணுவ. டஸ்ட் உதறி ரைசிங் சீயோனே நீ ஹோலியாக ஷைன். லிஃப்ட் அப் பண்ணு டைம். லிஃப்ட் அப் பண்ணு டைம் இதுவே. கர்த்தர் உன்னை உயர்த்துவாரே. லிஃப்ட் அப் பண்ணு டைம் இதுவே. கர்த்தர் உன்னை உயர்த்துவாரே. ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? வாக்குத்தத்தம். இன்னைக்கு வாக்குத்தத்தம்னா, இன்னைக்கு வாக்குத்தத்தம்னா நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். இந்த வசனத்தை மைண்ட்ல வச்சுட்டு பாடலாமா? இந்த வசனத்தை என்ன இருக்கணும்? நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குவார், நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குவார் நினைச்சிட்டு ஆகா ஓகோன்னு கர்த்தர். இவ்வளவு நேரம் பக்கத்துல பார்த்து சொன்னீங்க, இப்ப என்ன சொல்ல போறீங்க? கர்த்தர் என்ன உயர்த்துவார். பாடலாமா? ஆகா ஓகோன்னு. ஆஹா ஓகோன்னு. கர்த்தர் என்ன உயர்த்துவார். ஆஹா ஓகோன்னு. கர்த்தர் என்ன உயர்த்துவார். கீழே விழுந்தா என்ன மேல தூக்குவா. நான் சொந்து போனா என்ன தோளில் சுமப்பார். நான் கீழே விழுந்தா என்ன மேல தூக்குவா. நான் சொந்து போனா லிஃப்ட் பண்ணு
கர்த்தர் என்ன உயர்த்துவார்? கர்த்தர் என்ன உயர்த்துவாரே. லிஃப்ட் பண்ணும். கர்த்தர் என்ன, இப்ப சொல்லுங்க, ஈட்டியோட சபல போல வந்தாலுமே டேவிடோட கர்த்தர் கரம் என்னாலுமே. டேவிடோட கர்த்தர் கரம் என்னாலுமே. ஆராதனை செய்யும் வீரனுக்கு முன் காசுப்பெல்லாம் பறந்தோடுமே. பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செய்யும் வீரனுக்கு முன். பேய்கள் எல்லாம் சொன்னீங்களா? பேய்கள் எல்லாம் சொன்னீங்களா? பேய்கள் எல்லாம் சொன்னீங்களா? பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செய்யும் வீரனுக்கு முன். சத்தமா சத்தமா பாடலாமா? மியூசிக் இல்லாம பாடலாம். ஆராதனை காசிப் எல்லாம் பறந்தோடுமே. பிரைஸ் அண்ட் வர்ஷிப். இந்த முன்னாடி ஒரு 4 பேர்ட்ட மட்டும் தான் சவுண்ட் வருது, வேற யார்கிட்ட இருந்து சவுண்ட் வர மாட்டேங்குது. எனக்கு அந்த பேய்கள் எல்லாம் நடுங்கி ஓடுமேங்கிறது வந்து இன்னும் எஃபெக்டா வேணும். இப்படி கும்பாங்குத்து மாதிரி வேணும். பாடலாமா மறுபடி? ஆராதனை காசிப் எல்லாம் பறந்தோடுமே. பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செய்யும் வீரனுக்கு முன். கர்த்தர் லிஃப்ட் பண்ற நேரம். லிஃப்ட் பண்ணும். கர்த்தர் என்ன? கர்த்தர் என்ன? ஆமென். லிஃப்ட் பண்ணும் டைம் இதுவே. கர்த்தர் என்ன சொல்லுங்களேன். ஆஹா ஓஹோன்னு, ஆஹா ஓஹோன்னு, ஆஹா ஓஹோன்னு. கர்த்தர் என்ன உயர்த்துவா. ஆஹா ஓஹோன்னு. கீழே விழுந்தா, கீழே விழுந்தா என்ன மேல தூக்குவா. நான் சோர்ந்து போனா என்ன தோளில் சுமப்பார். நான் கீழே விழுந்தா, நான் சோர்ந்து போனா என்ன தோளில் சுமப்பார். லிஃப்ட் பண்ணும். கர்த்தர் என்ன? ஆமென். லிஃப்ட் பண்ணும். கர்த்தர் என்ன உயர்த்துவாரே. ஹல்லேலூயா.